இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு விசேஷித்தவர்கள். நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பிலே பார்ப்போம். சங்கீதம் 139 அதிகாரம் 14 பார்க்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. விசேஷித்தவர்கள் என்றால் நம்மிடையே விசேஷித்த தன்மைகள் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டோம். அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டோம். அதனால் நாம் விசேஷித்தவர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறது என வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாவம் என்கிற அந்தகாரத்திலிருந்து பரிசுத்தம் என்கிற ஒளிப்பிடத்திற்கு கர்த்தர் அழைத்து நம்மை விசேஷித்தவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றியிருக்கிறார் என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நாம் அனுபவிக்கிற ஒளியின் ஜீவியத்தை நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக நம்மை ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். நாம் கர்த்தரிடம் பெற்ற ஆசாரிய ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் போது, ஆத்ம ஆதாயம் செய்யும்போது நாம் அவருடைய சொந்த ஜனமாய் இருப்போம் என கர்த்தர் கூறுகிறார். சொந்த ஜனங்கள் என்று கர்த்தர் கூறுவதால் நாம் விசேஷித்தவர்கள். நாம் கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் கூறுவதற்கான காரணம் எபிரேயர் 11 அதிகாரம் 31-40 வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பரிபூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். தேவன் நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்திருப்பார் என்பதை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிலே அவர் விசேஷத்த நன்மைகளால் நம்மை நடத்தி நம்மை கொண்டு செல்லும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மோடு விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறார். யாத்திராகமம் 33:16 பார்க்கிறோம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்ற பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற ஜனங்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இம்மட்டும் உயிரோடு வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் மாத்திரமே நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரால் நடத்தப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 106:1 பார்க்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவர் கிருபை எப்பொழுதும் நம்மளோடே இருந்து அவர் நம்மளோடே வாழ்ந்து வருகிறதால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்று விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதினாலேயே கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய கிருபையால் நம்மை நடத்துவதனால் நாம் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 3 பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கர்த்தருடைய விசேஷித்த ஆவி இருக்கும் மனிதர்கள் விசேஷித்தவர்கள். இங்கே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாக பார்க்கிறோம். தானியேல் எப்பொழுதும் கர்த்தரோடு இடைவெறுகிறவராக காணப்பட்டார். தவறாமல் 3 வேளையும் ஒரு நாளில் ஜெபிக்கிறவர். எனவே
தானியேலுக்கு இந்த விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த இந்த விசேஷித்த ஆவியால் தானியேல் விசேஷித்த ஞானம் காணப்பட்டது. அவர் ஞானத்தில் சிறந்து காணப்பட்டதால் அவர் ராஜாவுக்கு ஆலோசனை கூறும் இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார். நாம் சாதாரணமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இடைப்பட்டு ஜெபத்திலே தரித்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த வரங்களை, விசேஷித்த ஆவிகளை தந்து நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துவார். ராஜாக்களோடு நாம் அமர்ந்திருக்க செய்வார். எனவே இப்படிப்பட்ட விசேஷித்தவர்களாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிறவர் கர்த்தர். அவர்களை விட விசேஷித்தவர்களாகிய நம்மை அவர் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் எதை குறித்தும் கலக்கமடைய தேவையில்லை. சூழ்நிலைகள் நம்மை கலங்க பண்ணலாம், நம்முடைய பொருளாதாரம் நம்மை கலங்க பண்ணலாம், நம்முடைய வியாதி நம்மை கலங்கப்படுத்தினாலும் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாம் விசேஷித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை உணர்ந்து கர்த்தரையே அண்டி கொண்டும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை விசேஷித்தவர்களாக மற்றவர்களுக்கு காண்பிப்பார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் வித்தியாசமான விதத்தில் சந்தித்து நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விசேஷித்த ஞானத்தை தந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். ஜெபம். கர்த்தாவே, விசேஷித்த மக்களாக எங்களை தெரிந்து கொண்ட அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த ஞானம் எங்களுக்கு தந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். ஆமென்.